தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். புதிய தலைமுறை டிஜிட்டல் ஓப்பன் டாக் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மேடை. அரசு இயந்திரத்தோட அங்கமாக இருந்த அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறாங்க. இது ஒரு புறம் என்றால், இன்னொரு புறம் அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடிய மாணவர் சமூகம், இளைய தலைமுறை இந்த பக்கம் இருக்காங்க. அந்த இளைய தலைமுறையும் அதிகாரத்தில் இருக்க அமைச்சர் பெருமக்களையும் ஒரு புள்ளியில் சேர்க்கக்கூடிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. அதை புதிய தலைமுறை முன்னெடுத்திருக்கிறது. முதலாவது நிகழ்ச்சியில் விருந்தினர்களை வரவேற்கும் நேரம் அன்பில் மகேஷ், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். வணக்கம் சார். திரு டிஆர்பி ராஜா, தொழில்துறை அமைச்சர். வணக்கம். திரு டாக்டர் கனிமொழி சோமு, மாநிலங்களவை உறுப்பினர். வணக்கம். நிகழ்ச்சியை திரு அன்பில் மகேஷிடமிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அவருக்கான ஒரு கேள்வி துறை சார்ந்தேவும். தரத்திலும் அடிப்படை கட்டமைப்பிலும் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகள் எப்போது மாறப்போகிறது? அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் இல்லை, அது பெருமையின் அடையாளம் அப்படின்னு 2021 ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் இன்ஸ்டண்ட்டாக சொன்ன பதில் அது வெறும் ஒரு சொல்லாக மட்டும் இல்லாமல் அதை செயலாக மாற்றி காட்டணும்னு நாங்கள் ஆசைப்படும் போது தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒவ்வொன்றையும் இன்றைக்கி பார்த்து நம்ம செஞ்சுருக்கோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட்டே எப்படி அசஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆக்சஸ் எப்படி இருக்குது, ஈக்விட்டி எப்படி நம்ம கொடுக்குறோம், நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி கொடுக்குறோம், எங்களோட டிபார்ட்மெண்ட் சார்ந்திருக்கின்ற கவர்னன்ஸ் ப்ராசஸ் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கின்றது, ஃபைனலாக அவுட்கம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு உள்ளபடியே புரிஞ்சு படிச்சிருக்கிறாங்களா அப்படிங்க. இதுதான் முக்கியம். அது அரசு பள்ளி, தனியார் பள்ளி, எந்த பள்ளியாக எடுத்தாலும் பார்த்து இந்த பேராமீட்டர்ஸ், இந்த 5 பேராமீட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதில் எந்த விதத்துலையும் நாங்கள் குறையாமல், இப்போ நாங்கன்னு சொன்னால் நான் அரசு பள்ளி, நீங்கள் தனியார் பள்ளின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் 5 வருஷத்தில் மோர் தென் 2800 ஸ்டூடெண்ட்ஸ் என்ஐடி, ஐஐடி, ஐஏஎம், நிஃப்டம், லா யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே போகிறாங்க. குழந்தைங்களுக்கு ஜேஇனா என்னென்னு இப்போ தெரியுது, கிளாட்னா என்னென்னு தெரியுது. ஸோ நாங்கள் செய்கிறத பார்த்து பல நேரங்களில் தனியார் பள்ளியை சார்ந்தவங்களும் கவர்மெண்ட்டே இதை எடுத்துக்கும் போது ஏன் நம்மளும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு நான் பண்ணுறேன். இந்த கேள்வியோட நீட்சியாகவே இதை கேட்குறேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தனியார் பள்ளி மாணவர்களுக்குமான அந்த வித்தியாசம் அதுன்றது குறைஞ்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நான் சொன்ன டேட்டாவே உங்களுக்கு போதுமான டேட்டாவாக தான் இருக்கும். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு கம்பேர் அப்படின்னா, இன்றைக்கி மோர் தென் டேட்டா சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்கல் ரிலேட்டடாக குழந்தைங்களை கொண்டு போய் நாங்கள் ஐஐடியில் சேர்றது பார்த்தீங்கன்னா, எங்களோட அரசு பள்ளி மாணவங்களுக்கு 86 குழந்தைங்க நீங்கள் படிச்சுட்டு இருக்காங்க. ஸ்கூல்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்களுக்கு அதுக்கான அவேர்னஸ் நாங்கள் கொடுக்குறோம். அவனுக்கு ஒரு டிகிரியை நாங்கள் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சிந்திக்கிறதுக்கு ஒரு தலைவர் நமக்கு தேவைப்படுறாங்க. ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வேல பொறுத்த வரைக்கும் ஸ்லோ லேர்னர்ஸாக யார் இருக்கிறாங்க. இப்போ ஒரு கிளாஸ்லேயே எல்லாருமே பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியாது. ஸோ அந்த ஸ்லோ லேர்னர்ஸையும் நாங்கள் தனியாக அவங்க தனியாக எடுத்து அவங்களுக்கு தனியான ஒரு ட்ரைனிங், அதுக்கு திறன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமாக ஒரு கைடு நம்ம கொடுத்து அவங்களை ட்ரெயின் பண்ணி திருப்பி அவங்க நார்மல் கிளாஸில் உட்கார வச்சு அவங்களை அப்படியே நாங்கள் கொண்டு போகிறோம். டிஆர்பி ராஜா அவர்களுக்கான கேள்வி. நம்ம நிறையா எம்ஓயு சைன் ஆகுது. அது பொதுவான விமர்சனமாக இருக்கிறது நிறையா நம்ம எம்ஓயு சைன் ஆகுறோம். கிரவுண்டில் அது எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பாக கன்வெர்ட் ஆகுறது, கன்வர்ஷன் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது ஒன்று. முதலீடுகளை ஈர்ப்பதில் பிற மாநிலங்களிலிருந்து தமிழகம் எந்த நிலையில் இருக்குது? பின்தங்கி இருக்கமா, முன்னோக்கி இருக்கமா? முதல்ல தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை தன்னோட போட்டியாக நினைக்கிறதே இல்லை. நம்ம போட்டியாக நினைக்கிறதெல்லாம் மற்ற நாடுகள் தான். இதுவரை இந்திய அளவில் எந்த மாநிலமும் எந்த முதலமைச்சரும் நடத்திராத அளவுக்கு ஒரு கன்வர்ஷன் கான்க்ளேவே நடத்தி காமிச்சோம். ஒரு கன்வர்ஷன் கான்க்ளேவ் நடத்தி 1192 எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம். இதில் கிட்டத்தட்ட 12,59,000 கோடி முதலீடுகளை ஈர்த்து இருக்கிறோம். 36 லட்சம் வேலைவாய்ப்புகளை இதன் மூலம் பெற்றிருக்கிறோம். Why is தமிழ்நாடு able to do this? Because we are the talent capital of India, right? நம்ம பிள்ளைங்க, தமிழ்நாட்டோட பிள்ளைங்க மட்டும் படிப்பில் உயர்ந்துக்கிட்டே வராங்கன்னா, இன்றைக்கு வரைக்கும் அன்றைக்கி பெரியார்லேருந்து இல்லை அதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் பார்ட்டி லீடர்லேருந்து இன்றைக்கி நம்ம அண்ணா, பெரியார், கலைஞர், ஏன் இன்ஃபேக்ட் ஈவன் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அவரெல்லாம் தொடர்ந்து நம்ம இன்று படி மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற திராவிட நாயகன் வரைக்கும் இருக்கிற அந்த ஆளுமைகள் எல்லாம் சேர்ந்து கல்விக்கு அந்த கொடுத்த இம்பார்ட்டன்ஸ். இன்னைக்கு ஒன்றிய அரசு எதை நசுக்குதுன்னு நினைக்குதோ அந்த கல்வியே இல்லை, எங்களோட தலையாய கடமை நம்ம மக்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டிய அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதனால் வந்த டேலண்ட்னால இன்றைக்கி இந்த கன்வர்ஷன்லாம்
வருதுன்னா அந்த கன்வர்ஷன் வரும்போது அதுக்கான மேன் பவர் இங்கே கிடைக்குது. தூத்துக்குடிக்கு அவ்வளோ பெரிய கார் நிறுவனம் இன்று நேற்று கூட ட்விட்டரில் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க தெரியல, வியட்நாமீஸ் கார்ஸ் ஆஃப் கம் அந்த ஆர் ஃப்ளைங் அந்த ரோட்ஸ் ஆஃப் பெங்களூருன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அதுக்கு எல்லாரும் நம்ம ஆளுங்களும் போடுறாங்க ஃப்ரம் த ஃபேக்ட்ரிஸ் இன் தூத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ அந்த தூத்துக்குடிக்கு கொண்டு போய் வளர்ச்சியை சேர்த்து தூத்துக்குடியில் சுற்று வட்டாரங்களில் இருக்கிற அந்த ஐடிஐ படித்த பிள்ளைகள், அந்த அங்கே இருக்கிற பாலிடெக்னிக் பிள்ளைகள், அவங்களுக்கு தேவையான அனைத்து லெவல்ஸ்லேருந்து எடுத்து 363 பிள்ளைங்க நம்ம அங்கே இருக்கிற கலெக்டரை வச்சு செலக்ட் பண்ண வச்சு எல்லா இடத்துலேருந்தும் அதில் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இது ஃபுல்லாக இன்டர்வியூ ட்ரைனிங் வரைக்கும் கொடுத்து அதில் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 302 அமிச்சோம். அதில் 200 பேர் அவங்களுக்கு தேவைப்படுது. 200 பேரே எடுத்துட்டாங்க அப்படியே. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்போ தான் புரியுது, ஓ இவ்வளோ டேலண்ட் இந்த ப்ராக்சிமிட்டிலேயே இருக்கா அப்படின்னு. அரசாங்கத்தோட வேலை வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரது மட்டும் இல்லை, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக நம்ம மக்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு அவங்க வீடுகளுக்கு பக்கத்துலேயே வேலைவாய்ப்பு உருவாக்குறது தான் முக்கியமான ஒரு நோக்கம். மேனுஃபேக்சரிங் க்ரோத் கொண்டு போக முடியலையோ அங்கெல்லாம் சர்வீசஸ் க்ரோத் கொண்டு போயிருக்கோம். சர்வீசஸ் கொண்டு போய் எப்படி இப்போ லைக் தஞ்சை தரணி எடுத்துக்காங்க, தஞ்சாவூர் டெல்டாவில் வி கான் டூ மேட்ச் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ரைட், அதனால் சர்வீசஸ் கொண்டு போகிறோம். டைடல் நியோ இன் தஞ்சாவூரில் கொடுத்தா நாங்கள் கட்டி முடித்து திறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃபுல்லு right, and now people are asking for the next one, right? So probably திராவிட மாடல் 2.0 அடுத்த டைடல் நியோ கூட தஞ்சாவூர் வரதுக்கான வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. சென்ற ஆட்சியில் அவங்க ஒரு டைடல் ஒன்று அது கூட கட்டல, அவங்க அறிவிச்சுட்டு அப்படியே விட்டாங்க, நாங்கள் தான் கட்டினோம் அதிகம். ஆக இந்த ஆட்சியில் 17 புதிய டைடல்கள் அறிவிக்கப்பட்டு அப்போ ஆரம்பிச்சு இன்றைக்கி தேதியில் மட்டும் சொல்கிறேன், அவங்க அறிவிச்சுட்டு போன அந்த டைடலையும் கட்டினோம். திருச்சி, ஹொசூர் and then in மதுரை 3 பெரிய டைடல் நாட் டைடல் நியோ டைடல் கட்டியிருக்கோம் சரிங்களா. அதை தாண்டி இப்போ நடைமுறையில் மட்டுமே 11 டைடல் நியோஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஃபைனலாக சொல்கிறேன், இப்போ புதிய செக்டர் எமர்ஜிங் செக்டர் செமிகண்டக்டர்ஸ் அது இதுன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஷிப் பில்டிங் பற்றி யாருமே ஆனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஷிப் பில்டிங் பாலிசி கொண்டு வந்தோம். கோஸ்டல் 1076 கிலோமீட்டர் கோஸ்ட் இருக்குது. இந்த கோஸ்டல் எக்கானமி, இந்த ப்ளூ எக்கானமிக்கான ஒரு மிகப்பெரிய ரோட் மேப் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், ஷிப் பில்டிங்கில் மட்டுமே மேசிவ் அமௌண்ட் ஆஃப் ஜாப்ஸ். வை? பிகாஸ் ஷிப் பில்டிங்கோட எக்ஸ் ஃபேக்டர் 7x ஜாப்ஸ் வரும். ஒரு டைரக்ட் ஜாப் இருந்தால் 7 இன்டைரக்ட் ஜாப்ஸ் வரும் ஷிப் பில்டிங்கில். 16-17 மாதத்தில் 2 வின்ஃபாஸ்ட் மாதிரி ஒரு பெரிய கார் நிறுவனம், டாடா JLR ஜாகுவார் லேண்ட் ரோவர் ஃபேக்ட்ரி எங்கே இதில் ராணிப்பேட்டையில் இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி கொண்டு அங்கேயும் வேலைவாய்ப்புகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இளைஞர்களுக்கு எடுத்து அவங்கள கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பூனேல இருக்கிற யூனிட்டில் கொண்டு போய் ட்ரெயின் பண்ணி இங்கே ஃப்ளைட்டில் கூட்டு போனாங்க. அந்த பிக்சர்ஸ்லாம் இருக்கு, நீங்கள் வேணால் பாருங்கள். அதையும் உறுதி செய்தது திராவிட மாடல் அரசு தான். திரு கனிமொழி சோமு, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவு வலுப்பட என்ன செய்ய வேண்டும்? தொடர்ச்சியாக ஒரு விமர்சனம் இருக்குது. நீங்கள் இங்கேருந்து எங்களுக்கு போதுமான நிதி மத்திய அரசு தரலை அப்படின்றதும், கல்வி அமைச்சர்லேருந்து எல்லாருமே எல்லா செக்டார்லேருந்தும் நிதி தரலை அப்படின்னு சொல்கிறதும், அவங்க ஜிஎஸ்டி நாங்கள்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறதும் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ரெண்டுக்கு இடையில என்ன நடக்குது? மத்தியில் ஒன்றிய அமைச்சகம் இருக்குது. ஒன்றிய அமைச்சகத்திலேருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த நார்மலான அந்த நீட் விலக்கு இன்று வரைக்கும் நம்ம கிடைக்காம தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி உதய் திட்டம், அந்த மின்சார திட்டம், ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த பங்கீடு, அதே மாதிரி நமக்கான சமகர சிக்ஷாக்கான அந்த ஃபண்டு, நம்மளுடைய பேரிடர் ஃபண்டு. ஆனால் பார்த்திங்கன்னா டேக்ஸ் டெவல்யூஷனாக இருக்கட்டும், நம்ம கட்டுகிற வரியாக இருக்கட்டும், நம்ம கொடுக்கக்கூடிய ஜிடிபி கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், தமிழ்நாடு வே ஹெட் ஆஃப் த கண்ட்ரியை விட நம்ம அதிகப்படியான ஒரு இலக்கை தாண்டி நம்ம சென்று கொண்டிருக்கிற காரணம் இங்கே நடக்கக்கூடிய அந்த திராவிட மாடல் என்ற யூனிக் யோசனை தான். அந்த மாநில சுயாட்சிங்கிறது தான் முன்னெடுத்து வைக்கக்கூடிய காரணத்தினால நம்ம வே லீப் ஹெட்டாக இருக்கிறோம். நம்முடைய இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம நம்முடைய கம்பேரிசன் இஸ் நாட் வித்தின் இங்கே இருக்கிற மாநிலங்களோட நம்ம கம்பேரிசன் இல்லாமல் நம்ம அவுட் ஆஃப் இந்தியா போய் கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சகாப்தத்தை கொண்டு வந்தது திராவிட மாடல். ஒரு கட்டம் நம்ம மற்ற மாநிலங்களை விட முன்னோக்கியே இருக்கும் அப்படின்றது நான் கேட்கறது. மத்திய அரசோட நம்ம இணக்கமாக போவதன் மூலமாக இன்னும் கூடுதலான தூரத்துக்கு வேகத்தில் நம்ம முன்னேறி போக முடியும் இல்லையா? அந்த மாதிரியான இணக்கமான சூழலை கையாளுறதுல நமக்கு என்ன சிக்கல் இருக்கு? இணக்கமா போக வேண்டாம்னு நினைக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. இணக்கமா போகக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒன்றிய அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய ஆளுகிற மக்கள். அவர்களுக்கான கட்டமைப்பு, அவர்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்களே அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு இனம், அவர்களுடைய மொழி, அவர்களுடைய கல்ச்சர் பிரதானமாக இருக்கணுங்கிறது நம்மளுடைய சவுத் இந்தியா மேலே திணிக்கிறத தான் முக்கியமாக நம்ம பார்ப்போம். இதற்கு காரணம் அப்போத்துலேருந்தே
வே பிஹைண்ட் ஒரு 4-5 டிக்கெட்டுக்கு முன்னாடிலேருந்தே வரக்கூடிய நம்மளுடைய இந்தி இம்போசிஷன் ஆனர்ஸ், இந்த லாங்குவேஜை தான் படிக்கணும், இந்த கோர்சஸை தான் படிக்கணும். இப்போ கொண்டு வந்திருக்க விஸ்வகர்மா திட்டம் வரைக்கும் நம்ம குலக்கல்வியை ஒழிக்கிறோம், நம்ம வந்து நம்மளுடைய லாங்குவேஜை படித்து நம்ம முன்னேறணும்னு யோசிக்கிறோம், நமக்கு ஆங்கிலம் போதும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மற்ற உலகத்துடன் யோசிக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி அவங்க மறுபடியும் நம்ம வந்து பின்னோக்கி செல்வதற்கான யுத்திகளே எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த இணக்கம் வந்து ஒன்றா சேரக்கூடிய ஒரு நிலைமை வராமலே போகுது. அதுக்காக தான் வந்துட்டு இந்தி இம்போசிஷன் பற்றி சொன்னீங்க. அதுவும் பொதுவெளியில் எல்லாருமே விமர்சனமாக சொல்கிறது பேசுகிறது. காங்கிரஸ் பீரியடில் தான் இம்போசிஷன் இருந்தது. அதே காங்கிரஸோட தான் இப்போ கூட்டணியில் நீங்கள் தொடர்றீங்க. அவங்களோட சேர்ந்து போக முடியும் அப்படின்னா இவங்களோட சேர்ந்து போகிறதுல என்ன சிக்கல் அப்படின்ற கேள்வி இருக்குது. காங்கிரஸில் நாங்கள் கூட்டணி வச்சுருக்கிறோம், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் என்னைக்காவது வந்து அவங்க இந்தியை வந்து இங்கே இம்போஸ் பண்ணாங்களா, திரும்ப விளக்க வாங்கினாங்களே? இந்திரா காந்தி பீரியட்லேயே இருக்கட்டும், நமக்கு தெரியாத வரலாறு கிடையாது. இந்திரா காந்தி தான் கொண்டு வந்தாங்க. பட் அதற்கான எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்த உடனே அவங்களுக்கு பிடிக்கலன்ற அந்த ரிட்ராக்ட் பண்ணாங்களே, அதை இப்போ இருக்க ஒன்றிய அரசு செய்ய தயாராக இருக்கிறாங்களா? உங்களுக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா? நிச்சயமாக பண்ண மாட்டாங்க. திரும்ப திரும்ப நம்ம மேலே அதே இம்போசிஷனை கொண்டு வராங்க. நீங்கள் கூட சொல்லலாம், நீங்கள் கூட ஒரு தடவை வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருந்தீங்கன்ற அடுத்த கேள்வியை நீங்கள் முன்ன வைக்கலாம். நிச்சயமாக இருந்தோம். ஆனால் எப்படி இருந்தோம்? காமன் மினிமம் ப்ரோக்ராம், சில விஷயங்களை வந்து தமிழ்நாட்டு மேலே திணித்தக்கூடாது என்ற அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமோட தான் நாங்கள் அவர்களோட கூட்டணியில் இருந்தோம். ஒன்றிய அமைச்சகத்தில் யாருடைய கூட்டணியில் இருந்தாலுமே திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கான கட்டமைப்பு, இங்கே இருக்கிற மொழி, மண் எல்லாத்தையும் காப்பதற்கான அந்த அரணாக தான் என்றுமே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அதனால தான் இப்போவும் வந்து இந்த எலெக்ஷனில் நாங்கள் முக்கியமாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா டிஎம்கே வெர்சஸ் சென்டர், அப்படி தான் யோசிப்ப மொழியை. என்டிஏ தமிழ்நாடு உடைய வாழ்வாதாரமும் டெல்லியின் வஞ்சகமும் இதுதான் வந்து இப்பத்திய களமாகவே இருக்குது. இதற்கான காரணம் அவர்களுடைய தேவையில்லாத விஷயங்களை எங்கள் மேலே திணிக்கிறது தான். ரைட். 3 பேருக்கும் ஒரு காமனான ஒரு கேள்வி. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க போகுது. நேர்காணல் நேற்றோட நிறைவு பெற்றிருக்கு. 3 பேருமே நேர்காணல் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேள்விகள் கேட்கப்பட்டது? திரு அன்பில் மகேஷ். உள்ளே போனோன்னா 5 பேர் உட்காந்தோன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்ட முதல் கேள்வி, தொகுதி நிலவரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு என் பக்கத்தில் இருக்கிற மற்ற கட்சிக்காரங்கள்ட்ட கேட்டாங்க. நல்லா இருக்கு தலைவரே, மீண்டும் நீங்கள் வந்து சூரியனுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஜெயிக்கும். ஒவ்வொருத்தரையாக அந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்க. அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க, 2021 எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு. 49,000 வாக்கு வித்தியாசம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ வித்தியாசத்தை நீங்கள் உங்கள் தொகுதி மட்டும் கொடுத்துச்சு அப்படின்னாங்க. 69,000 கொடுத்துச்சு அப்படின்னா. சரி, கூட்டணியும் கேட்பாங்களே, அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் உங்கள் தொகுதியை அப்படின்னாங்க. தலைவர் நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும், நீங்கள் யாரை வேட்பாளர் அறிவிக்கிறீங்களோ அவங்களை வெற்றி பெற வைக்க வேண்டியதான் எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அவ்வளோதான். எங்கள்கிட்ட கேட்டு இல்லை, இந்த பதில் யூனிஃபார்மாக எல்லாத்தையுமே இருக்குது. வெளியில் வந்து பேட்டி கொடுக்குற எல்லாருமே வந்து தலைவர் பார்த்து யாரை அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஒர்க் பண்ண தயாராக இருக்கோம் அப்படின்னு. திரு டிஆர்பி ராஜா. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தான் அன்னிலேருந்து அண்ணா வழியில் செல்கிற ஒரே இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இருக்குன்றதுக்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இது. தலைவர் என்ன சொல்கிறாரோ அதான் ஃபைனல். தட் இஸ் ஃபைனல். தேர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப்டர் தட். ரைட். தட் இஸ் த டிசிப்ளின் தட் டிஎம்கே has அது imbibed it in itself. நான் வந்து எப்பவுமே ஒரு நேர்காணலுக்கும் ஒரு பெரிய புக்லெட் போட்டு எடுத்துவோம், அதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்ற புக்லெட். ஸோ அந்த புக்லெட் போனோன்னே எல்லார்கிட்டையும் கொடுத்தேன். ஸோ அதில் மன்னார்குடிக்கு நாங்கள் செய்து வந்திருக்க ஒரு சும்மா ஒரு செட் மட்டும், ஒரு மினிமமாக ஒரு செட் மட்டும் ஒரு 100 பக்கத்துக்கு கொடுத்தேன். ஸோ அது ஃபுல்லாக கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணிட்டோம் ஏற்கனவே. அதையும் நாங்கள் இங்கேயும் நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் முதன்மை செயலாளர், எங்கள் பொறுப்பாளர், அவர் தான் எங்கள் மண்டல பொறுப்பாளர். அவர் ஒரு பக்கமாக திருப்பிட்டு இருக்காரு. இவர் என்ன கேள்வி கேட்க போகிறாருன்னு அது வேறு டென்ஷன் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தா பொதுச்செயலாளர் உட்காந்து அவங்க வேறு. ஸோ இப்படி மாற்றி எல்லாருமே ஒரு டென்ஷன் மிகுந்த ஒரு பயங்கரமான இடத்துல தான் இருந்துச்சு. பட் தலைவர் ஆஸ் யூஷுவல் எங்களெல்லாம் காம் பண்ணி, கவலைப்படாதீங்க, 6 பேர் வந்திருக்கீங்க, ஒருத்தர் தான் சீட்டு கொடுக்க முடியும், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து காக ஓடிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக பேசியிருந்தார். உதயநிதி இது நேர்காணல் அட்டன் பண்ணிட்டு வந்தார். வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்தித்தார். இது வழக்கமான இந்த கேள்விகள்லாம் கேட்டாங்கன்ட்டு யோசிச்சு சொல்கிறோம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சதா சொன்னாங்க. இது நம்புகிற மாதிரி தான் இருக்கா? அப்படி தான் சொன்னாங்க. நானும் கேட்டேன். எனக்கு என்ன இது மாதிரி ஃபோட்டோ பார்த்தேன், என்ன கேட்டாங்க அப்படின்னு. உள்ளே போய் உட்காந்தோடனே எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் போனதாக ஜெயிச்சிங்க அப்படின்னு பார்த்தாங்க. அவர் ஐ திங்க் 70,000 நினைக்கிறேன், 69,000 சம்திங், 69,000. இந்த தடவை ஜெயிப்பீங்களா நீங்கள் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா நான் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னார் அவர். சரி, நாங்கள் யோசிச்சுட்டு சொல்கிறோம் போங்க. திரு கனிமொழி
ஒரு மகளிராக இருக்கிற தொட்டு எப்படி இருக்கும் மகளிரோட ஓட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. ஸோ மகளிருக்கான திட்டங்கள் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு, அதனால் டெஃபினட்டாக இந்த 2026 ஏப்ரல் எலெக்ஷனில் வந்து அந்த மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இல்லை அந்த விடியல் பயணமாக இருக்கட்டும், இல்லை அந்த புதுமை பெண் திட்டம், இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக ஒரு எட்ஜ் இருக்கும் அமங் த விமன் அண்ட் த எஜுகேட்டட் க்ரௌடோட. ஸோ களம் நல்லா இருக்குன்றதை சொன்னேன். இப்போ நீங்கள் ஏதாவது எந்த தொகுதி ஏதாவது டார்கெட் பண்ணியிருக்கீங்களா? மற்ற நீங்கள் 2 பேரும் ஏதாவது தொகுதி மாறுறதாகவோ அல்லது அது மாதிரி ஏதாவது டிஸ்கஷன் இருந்ததா? அந்த மாதிரி நாங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி கேட்கல. என் சொந்த ஊர் தளிக்கோட்டை, என்னோட டிஆர்பியில் இருக்கிற டீம் வந்து தளிக்கோட்டை. ஸோ ரைட். கூட்டணியும் கேட்பாங்களே, கூட்டணி கேட்டால் என்ன சார் தலைவர் நீங்கள் யாருக்கு வேணால் கொடுங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தோம். நான் துணை கேள்வியாகவே இது கேட்குறேன். உதயநிதி ஒரு அட்டன் பண்ணும்போது அவங்க இது செய்தியலாகவே நிறையா நாங்கள் கேட்க முடியும். திருவாரூர் தொகுதி போக போகிறாரு, சேப்பாக்கம் கண்டஸ்ட் பண்ணலை அப்படின்றது இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? இல்லை, அவங்க ஊருங்கிறதுக்காக எல்லாருமே அப்படி சொல்லியிருந்திருப்பாங்க அதில். பட் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கட்டினது வந்து சேப்பாக்கத்துக்கு தான் பணம் கட்டியிருக்காரு. ஆமாம், அதனால் அது மட்டும்தான் அவர் வந்தார் அவருமே. ரைட். அடுத்த செக்மெண்ட் ஏவி. இது எந்த சூழலில் நடந்தது? நீங்கள் தான் ரீகால் பண்ணணும். ஆமாம், இது வந்து அகல்யா அப்படின்னு ஒரு சீரியல். இப்போ வந்து ரெட் ஜெயிண்டில் வந்து உதயா இது ப்ரொடியூஸ் ஏவி ட்ரை பண்ணால் வீடியோவாக கிடைக்கல. அது ஒன்றும் இல்லை, சீனே அவ்வளோதான். ஹலோன்னு பேசுகிறது தான் சீனே. அதில் நிறைய அந்த இன்டர்வியூக்கு நான் போயிட்டுருப்பேன். அப்போ நான் நிறையா காலேஜெலாம் முடித்த டயத்தில் வந்து ஒரு சீரியலில் ஒரே ஒரு சீன் மட்டும் நீ வந்துட்டு போய் அப்போ ரொம்ப கிண்டல் அடிப்பாங்க பயங்கரமாக. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு தான் எல்லாமே. சும்மா எனக்கு இன்டர்வியூலாம் இருக்குது, எனக்கு இதுவும் இன்டர்வியூ தான் சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, நீ ஹலோன்னு மட்டும் சொல்ல போதும் அப்படின்னாப்புல. அந்த ஹலோன்னு சொல்கிற ஒரு சீன் தான். ஆனால் அந்த பேர் போடும்போது மட்டும் கொஞ்சம் சின்ன ஒரு இது இந்த ரீகேப் பண்ணி போடுவாங்கல்ல. அது இப்போ பார்த்தா ஒவ்வொரு சீரியல் அந்த போடுற அன்னைக்கும் பார்த்தா இந்த சீன் வந்துட்டு ஒரு சீன் மட்டும் வந்துட்டு போ. ஆமாம், அப்போ வந்து கலாநிதி மாறன் கேட்டார் என் ஃப்ரெண்டுக்கிட்ட, ஏண்டா வந்ததே ஒரு சீனு தான், அதையே போட்டுடுமோ, அதில் பெரிய பில்டப் கொடுக்கணும், அதே போட்டுட்ருக்கீங்களா? கனிமொழி உங்களுக்கானது. இது வந்து அப்பாவோட 59th பர்த்டே செலிப்ரேஷனில் இருந்தது. அப்போது நான் வந்து மெடிக்கல் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்பானாலே ரொம்ப பிடிக்கும், அது ஒன்றும் சொல்ல வேண்டாம். பெண்களுக்குன்னா எப்போவுமே அப்பாக்குன்றது ஒரு தனியாக ஒரு உணர்வு உண்டு. இது வரைக்கும் அவர் நான் எது கேட்டும் அவர் இல்லைன்னு சொன்னது கிடையாது. ஆனால் அவரை நாங்கள் வீட்டில் ரொம்ப ரேராக தான் பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அவரை மீட் பண்ணணுன்னா நாங்கள்லாம் வந்து கண்ணு முழிச்சு இருந்தால் தான் நாங்கள்லாம் பெரும்பாலும் களத்தில் இருப்பாங்க. என்னுடைய ஒரு மிகப்பெரிய பலமும் பலவீனமும் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா எது சொன்னாலும் நான் மறுத்து பேச மாட்டேன், எதுவாக இருக்கட்டும். ஆனால் எனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா அதை வந்து எங்கள் அப்பா என்றைக்குமே மறுத்ததில்லை. இது வந்து ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி சொல்லலாம். இது உங்க 2 பேருக்குமானது. இந்த ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ மூமெண்ட் அப்பா தலைவரோட இந்த மாதிரி சேர்ந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு. அவர் பொறுப்பேற்ற பிறகு கழக தலைவராக பொறுப்பேற்று அந்த அந்த நாட்களில் அவர் அமர்ந்த ஆகஸ்ட் 20 இன் அறிவாலயத்தில் அவர் போய் அமர்ந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு இன்னொரு கலைஞர் கிடைத்து விட்டார்ன்ற ஒரு நம்பிக்கை பெருமூச்சோடு நாங்கள்லாம் நின்னது. My dear young man, I fully got what you were trying to convey. You are trying to play with words. That won't work with me. You said very clearly that industries that should have come to Tamil Nadu went to Karnataka and Andhra Pradesh, which I repeat is not true. Right. Yes. Thank you for that statement. I love that statement. My dear young man. My dear young man. மிக பிரசித்தி பெற்ற மிக பரவலா அது வந்து முன்னாள் முதலமைச்சர் அவர்களோட அந்த கடைசி டிபேட்டாக இருந்துச்சு தான். பாவம் அதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் லெஃப்ட் அசம்பிளி அண்ட் தென் அவங்க ஷி ஃபெல் இல் இன் திஸ் இஸ் இன் 2016 ப்ராப்ளி இல்லை. ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபைனல் டிபேட், ஒரு ப்ராப்பராக டிபேட் பண்ணது இவங்க அதில் தான். எல்லா அக்ரிகல்ச்சர் ஜோன்ஸுக்கும் ஒரு ஸ்பெஷல் அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங் ஜோன்ஸ் உருவாக்கணும் ஒரு பகுதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெங்தி ஆர்குமெண்ட் ஒன்று கொடுத்தேன். அப்போ அதெல்லாம் அவங்க உள்வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு ஐ அக்ரி வித் யூ ஆன் தட்னு சொன்னாங்க. அது எனக்கு புரியுது. ஆனால் யூ ட்ரைங் டு ப்ளே வித் வேர்ட்ஸ் அண்ட் அதர் இஷ்யூஸு. வெளி மாநிலங்களுக்கு முதலீடுகள் போகுது சொல்கிறாரு. அது வந்து இது நம்ம கியா மோட்டர்ஸ் வேறு ஊருக்கு போகுது. ஹுண்டாய் இங்கே இருக்குது, ஹுண்டாயோட சிஸ்டர் கன்சர்ன் கியா இங்கே வராமல் ஆந்திராவுக்கு போகுது.
நான் சொல்கிறேன். அப்போ அது வந்து இல்லை போகவே இல்லை, என்ன இங்கே தான் இருக்க போகுது, இங்கே தான் இருக்க போகுது அட்டமெண்ட்டாக சொல்கிறாங்க. அது வந்து இல்லை நான் உறுதி, ஏன்னா அவங்க ஆனால் உண்மையாக நம்புகிறாங்க அதை. ஸோ அப்போ நான் இங்கே பேசும்போது எனக்கு தெரியுது. ஸோ அப்போ அவங்ககிட்ட போய் அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையிலேயே இல்லை. ஸோ அதிகாரிகளும் மற்றவங்களும் யாரோ வந்து உண்மையை கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்க்கவே முடியாத ஒரு நிலைமையில் அவங்க இருக்காங்கன்றது எனக்கு அன்று தான் புரிந்தது. பட் அவங்க உண்மையாக நம்பினாங்க அதை. ஸோ அது ஐ ஃபெல் சாரி, சரி அவங்களுக்கு தெரியவே இல்லை, உள்ளே கிட்டே போல செய்தி. ராஜா வாஸ் டெல்லிங் லைக் யூ ஆர் ட்ரைங் டு கிவ் எக்ஸ்பிளனேஷன் பட் ஸ்டில் ஐ டிஃபர் ஆன் யுவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது இதில் காமிக்கல. நீங்கள் 2-3 நான் மை டியர் யங் மேன் அவங்க கோட் பண்ண அந்த கோட்டு தான் வந்து பெரிய level. அதுக்கு பிறகு டிஆர்பி ராஜாவை எல்லாம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க இல்லையா? அது எனக்கு தெரிஞ்சு கலைஞர் என்ன காமிச்ச உடனே டிஆர்பி ராஜா அதனால் அவங்க காமிக்கணுன்ற அவசியம் இல்லை, கலைஞர் காமிச்சிட்டாரு. இன்ஃபேக்ட் ஆல் த்ரூ த அசம்பிளி 11-16 சரி, 16க்கு அப்புறம் அந்த ஒரு சில மாதங்கள் அவங்க இருந்ததும் சரி, எப்போ நான் எழுந்து நான் கேள்வி கேட்டாலும் உடனே எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ இளைஞரணி மாநில இளைஞரணி துணை செயலாளராக இருந்தபோது அப்போ தலைவர் வந்து இப்போ நம்ம சிஎம் வந்து இளைஞரணி செயலாளர், அதுக்கப்புறம் மாநில இளைஞரணி துணை செயலாளர். அப்பா அவங்க கூட சேர்ந்து பணியாற்றிய ஒரு காலம். ஏதோ ஒரு மீட்டிங் மாதிரி இருக்குது, அவங்க பேட்ச்லாம் பார்த்தாங்க. ஸோ அது மறக்க முடியாதது. அவங்க ஹேர் ஸ்டைல், பழைய ஹேர் ஸ்டைல் எல்லாம், அதுக்கப்புறம் எல்லாம் அந்த சுருட்ட முடி ஹேர் ஸ்டைல் பண்ணதுக்கப்புறமேட்டு நிறையா அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் அப்போ தான் ஒயிட் அண்ட் ஒயிட் பேண்ட் போடும்போது கோபாலபுரம் வீட்டில் தூரத்தில் நாங்கள் பேசியிருந்தாங்கன்னா கலைஞர் சொல்லுவாங்க, தூரத்துலேருந்து பார்த்தா அவங்க 2 பேரும் ரெட்டப்பிள்ள மாதிரி இருக்கீங்கடா நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ அது அந்த நட்பு. இது 2 ப்ளஸ் நீங்கள் உதயநிதி, இந்த ஒப்பீடு எப்படி பார்ப்பீங்க? இல்லை அது ஒப்பீடெல்லாம் பண்ண முடியாது. கலைஞர் தாத்தா, அன்பில் தாத்தாவுடைய அந்த காலம் கட்சி ஆரம்பித்து அந்த நடராஜன் தாத்தா இவங்க அன்னைக்கு உழைச்சது அது வேறு விஷயம். அடுத்த வர ஜென்ரேஷன் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் இப்போ நாங்கள் இந்த ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல அது மாறுதுனால. பட் குடும்ப நட்பு, கொள்கை ரீதியான நட்பு எப்படி வேணால் நீங்கள் பேர் எடுத்துக்கலாம். அப்படியே அடுத்தடுத்த கட்டமாக வந்துக்கிட்டே இருக்கணும் தான் நான் சொல்கிறேன். இல்ல யார் என்னன்னு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி. கலைஞர் அன்பில் தாத்தா இருக்கிறாரு, பக்கத்துல சத்யவாணி முத்து அம்மா இருக்கிறாங்க பின்னால. ஆமா, குட்டி பாப்பாவா இருக்கிறது இப்ப இருக்கிற குழு தலைவர் கனிமொழி. நான் நீங்க நினைச்சேன் இல்ல அவங்க இப்ப இருக்கிற நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி. எங்க தாத்தா அவங்க கையை பிடிச்சிட்டு விலைக்கு ஏத்துறாங்க. இது வந்து ஒரு அருமையான போட்டோன்னு சொல்லுவேன். எல்லாருமே அந்த காலகட்டத்தில் கட்சி ஆரம்பித்தவங்க எல்லாருமே இதில் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஐ திங்க் ஒரு அனாதை இல்லம் ஏதோ இனாகுரேட் பண்ணுறாங்க அவங்களோட பேரில். அது சத்யவாணி முத்தக்கா பண்ண விஷயம். வழியாக நாங்கள் எல்லாரும் வந்திருந்தாலும், எங்களுக்கு அந்த அடையாளம் இருந்தாலும், இந்த இடத்த இவங்க 2 பேரும் இன்றைக்கி நாங்கள்லாம் ரீச் ஆகிருக்கிறதுக்கு வந்து அவ்வளோ சாமானியமாக நாங்கள் அங்கே ரீச் ஆகிடல. ஜஸ்ட் பிகாஸ் நாங்கள் வழியாக வந்தோன்ற தொட்டு அந்த இடத்துல எங்களுக்கு வந்து பிளாட்டரில் வந்த ஒரு விஷயம் இல்லை, அதற்கான உழைப்பு இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன் நம்ம தளபதி எடுத்துக்கோங்க, மிசால போய் கஷ்டப்பட்டுருக்கிறாரு. எத்தனை நாள் அவர் வந்து அந்த சிஎம் போஸ்ட்டுக்காக ஒரு ப்ரையாரிட்டி அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பேஸ் வேணா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், அந்த வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் அங்கே இந்த கட்சியில் நான் கேட்கிற ஒரு காமன் மேன் இருக்காரு, ஒரு வாரிசு, அது யாரு வேணாலும் இருந்துகிட்ட வாரிசு இருக்காரு அப்படின்னா யாருக்கு ப்ரையாரிட்டி? ஒரு கட்சியில தலைமை உழைச்சவங்களுக்கு மட்டும்தான் ப்ரையாரிட்டி. அந்த புக் வேணா நாங்க முன்கூட்டியே படிச்சிருக்கலாம், அடுத்தவங்க படிக்கிறதுக்கு முன்னாடி சிலபஸ் வேணா தெரிஞ்சிருக்கலாம். சிலபஸ் தெரிஞ்ச காரணத்தாலே உங்களுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வி வந்து சிலபஸ்ல தான் வரும்னு இருக்குது. அவுட் ஆஃப் சிலபஸ்ல தான் எல்லா கேள்வியும் எங்களுக்கு வரும். எங்களுக்கு என்னைக்குமே சிலபஸ்ல இருந்து வந்த கேள்வியா நாங்க என்னைக்குமே பார்க்க மாட்டோம். அதே மாதிரி தான் இப்ப இருக்கிற டெப்டி சிஎம் உதயநிதியா இருக்கட்டும், அவரோட உழைப்புல தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த போட்டோல இருக்கக்கூடிய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த இடத்தை ரீச் ஆகிறதுக்கு உழைப்புங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் வந்திருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் வாழையடி வாழையா வந்ததுன்ற அந்த நெப்போட்டிசமை பற்றி இங்கே பேசவே முடியாது. இப்போ இந்த அசம்பிளி எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லப்படுற செய்தி, அதை கேள்விப்படுறது, களத்துலையும் இப்போ நேர்காணல் போனது வந்த வரைக்கும் வந்து ஒரு அமைச்சரோட பையன் அவர் வந்து நேர்காணல் போகிறாரு. இப்போ உதாரணத்துக்கு பொன்முடி இருக்காருன்னா பொன்முடி இந்த விட கண்டஸ்ட் பண்ணல, அவரோட பையன் வந்து கண்டஸ்ட் பண்ண போகிறாரு. இப்படி தானே நிறையா நம்ம பார்க்க முடியுது. இப்போ அவங்களுக்கு தானே அந்த வாய்ப்பு கிடைக்கிறதா பெரும்பாலும் புரிஞ்சு கொள்ளப்படுது. இவர் போகும்போது அவர் தனியாக போலங்க, அவர் கூட 5 பேர் அட்டன் பண்ணியிருந்தாங்க. நான் போகும்போது தனியாக போல 28 பேர் அட்டன் பண்ணாங்க. இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி டிஆர் பாலு பையன் வராருப்பா, ஓட்டு போட்டு அசம்பிளிக்கு அமைச்சு வச்சிருங்கப்பா அப்படின்னு சொன்னால் யாரும் மக்கள் கேட்க போகிறதில்ல. அன்பில் பேரன் வராருப்பா, அவர் கொண்டு போய் அசம்பிளியில் உட்கார வச்சிருங்க, அப்புறம் அப்படியே மக்கள் கூட்டிகிட்டு போய் அசம்பிளி. த கிளியர் மேண்டேட் ஷுட் கம் ஃப்ரம் த பப்ளிக். அப்படி அவர் பேரனா, கொய்யாமொழி பையனா, இவன் என்ன பண்ணுவான்? எனக்கு அவங்களாம் பண்ணிட்டாங்க, அவங்க காலம் முடிஞ்சு போச்சு. இவனை நம்பி நான் ஓட்டு போட்டு இவனை என்னால் காப்பாற்ற முடியுமா? இவனால் எங்கள் தொகுதி மக்களுக்கோட கோரிக்கை இவனால் காப்பாற்ற முடியுமா? ஸோ ஒரு நம்பிக்கை.
அந்த நம்பிக்கையை நாங்கள் வெற்றி பெறும்பொழுது தான் மக்கள் எங்களை நம்பி ஓட்டு போடுவாங்களே தவிர காலங்காலமாக இத்தனை பேர் வந்திருக்காங்க, இப்போ நம்மளும் ஒரு தான்ப்பா போட்டு அமுச்சுடணும் அப்படின்னு யாரும் நினைக்க போகிறதில்ல. ஸோ அந்த கிளியர் மேண்டேட் ஷுட் கம் ஃப்ரம் த பப்ளிக். பப்ளிக்கை நாங்கள் ஜெயிக்கணும். பப்ளிக்கை ஜெயிக்காம நான் யார் தெரியுமா, எங்கள் தாத்தா யார் தெரியுமான்னு சொன்னீங்கன்னா அப்படியே அப்படி கொஞ்சம் ஓரமாக போய் உட்காந்து அது ஃபர்ஸ்ட் சர்வெண்ட் ஃபார் தெம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு தான் எங்களுக்கு வரணும் அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். தமிழ்நாடு இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் பாப்புலேஷன். இது ஒரு எனேபிள்டு பாப்புலேஷன். பெரியார்னால எனேபிள்டு பாப்புலேஷன். கேள்வி கேட்கக்கூடிய ஒரு திறனை அந்த காலத்துலேருந்தே ஜஸ்டிஸ் பார்ட்டி துவங்கி திராவிட இயக்கங்கள் எல்லாம் கேள்வி கேட்க எனேபிள் பண்ண ஒரு பாப்புலேஷன். ஸோ இந்த பாப்புலேஷனில் வந்து நான் அவன் இவன்லாம் போய் சொன்னால் அதை அமைச்சர் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி நீங்கள் ஓரமாக போய் உட்காருங்க தம்பி, சரி தம்பின்னு சொல்லிடுவாங்க. இது சேலத்தில் தானே? திண்டுக்கல்ல ஆமாம். திண்டுக்கல்ல மேலே அப்பா அதே ரூமில் தங்கியிருந்தாங்க. ஐ மீன் அதே ஹோட்டலில் இருந்தாங்க. நானும் மகேஷ் கீழே இருந்தோம். அப்போ நான் ஜென்ரலாக வந்து ரொம்ப அப்பா கிட்ட அவ்வளோ டக்குலாம் போக மாட்டார். நான் தான் கொஞ்சம் மாமாட்ட க்ளோஸ். என்னோட அவர் கொஞ்சம் க்ளோஸ் எங்கள் அப்பா கிட்ட. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். எல்லா வீட்லையும் அப்படி தான் இருக்கும் போல. இல்லை இது இன்னும் கொஞ்சம் ஒரு நீங்களாம் இப்போ நீங்கள் கேட்டீங்களே இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. முதல் வாட்டிலாம் நாங்கள் கேட்கும் போதெல்லாம் அவரெல்லாம் எவ்வளோ அகேன்ஸ்டாக இருந்தாலும் எங்களுக்கு தான் தெரியும். சுத்தமாக எங்களுக்கெல்லாம் போயிடலாம். உனக்கு என்னப்பா டிஆர் பாலு புள்ள உனக்கு ஓட்டு சீட்டு கிடச்சிது அவர் பண்ணவெல்லாம் தெரியாது. நாங்கள் எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு ரிங் மாஸ்டர்னு சொல்லலாம் இன்றைக்கும். அது டெல்லியாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும். டெல்லியிலலாம் வந்து அவர் டிசைட் பண்ணார்னா தட் இஸ் இட். வருவார், அவர் டிசிஷன்ஸை சொல்லிட்டு மீட்டிங் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இது வந்து ஒரு ரேரஸ்ட் பிக்சர். இது வந்து எனக்கு 3 பேரும் ஒன்றா இருக்கிறது வந்து இல்லை. அப்பா பற்றி நிறையா சொல்கிறீங்க. தாத்தாவோட உங்களோட தாத்தா வந்து நான் 1.5 வயசாக இருக்கும்போது தாத்தா இறந்துட்டாங்க. அவங்களோட 60வது வயசில் சிக்காய் லிவர் ஃபெயிலியர் ஆகி இறந்தாங்க. அதில் ஒரு நினைவு சொன்னால், தாத்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது முத்துராமலிங்க டாக்டர் கலைஞர் சிஎம்மாக இருக்கிறாங்க. தாத்தாக்கு மினிஸ்டர் கொடுத்ததே கலைஞர் ஐயா தான். அப்போது அவங்க சிக்காக இருக்கும்போது ஜிஹெச்சில் தான் இருந்தாங்க, அந்த ஸ்பெஷல் வார்டில். டெய்லி கலைஞர் வந்து ஃபைல்ஸே வந்து அங்கே இருக்க ஸ்பெஷல் வார்டில் இருக்க பக்கத்து ரூமில் தான் அவருடைய ஈவினிங் ஆஃபீஸாகவே ஒரு கேம்ப் ஆஃபீஸாக வச்சு ஃபைல்ஸையே அங்கே தான் உட்காந்து பார்ப்பாங்க. தாத்தா இருந்த அந்த 15 நாளுன்றது வந்து நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து அப்பா அடிக்கடி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து தாத்தாவும் அவங்களும் வந்து ஒரு க்ளோஸாக இருந்தாங்க. அரசியலுக்கு வரும்போது எல்லாருக்கும் பேரை மாற்றினாங்க. நானும் அதனால் போய் தலைவர்கிட்ட கேட்டேன், என்னுடைய பேர் ஏதாவது மாற்றணுமான்னு. உனக்கு யார் பேர் வச்சது தெரியுமான்னாங்க. தாத்தா வச்சார். அதோடு போயிடு, என்விஎன் செஞ்ச எதையும் நான் கை வைக்க முடியாது. ஓடி போய் நாங்கள் எடுத்த ஓட்டம் அதோட எங்கள் வீட்டில் தான் வந்து நின்று. நீங்கள் அரசியலில் பேர் மாற்றுவாங்கன்னா இப்போ உங்களுக்குலாம் வேறு பேர் ஏதாவது இருக்கா? இயற்பெயர் அந்த மாதிரி? எனக்கு வந்து நல்ல முத்து தான் எனக்கு எங்கள் தாத்தாவோட தாத்தா பேர் வச்சுருப்பாங்க, அப்புறம் மாற்றிக்கிட்டோம். எங்கள் அப்பா வந்து வச்ச பேர் வந்து நான் சொன்னால எனக்கு அப்பாவுக்கு எப்பவுமே அந்த இது இருக்கும்னு. அதனால் எங்கள் அப்பா அவர் அப்பத்துலேருந்து அவர் பேர் பாலசுப்ரமணியம் பாலுவாச்சு. எனக்கு வந்து செந்தில்குமார்னு வச்சார். எல்லாருக்குமே பேர் மாற்றங்கள் நடந்திருக்கு. அதனால தான் நான் கேட்டதுக்கு தான் நான் இந்த திட்டு வாங்கிட்டு ஓடி வந்தேன். நான் வந்து எனக்கு நானே தான் பேர் வச்சுருவேன். நீங்களாம் என்ன பேர் வைக்கிறது? இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதில் நீங்கள் பேசுறது அப்படின்னா நீங்கள் இதில் என்ன இதை பார்த்தா உங்களுக்கு தோணும்? அங்கே வந்து நீங்கள் ஒரு மினிஸ்டரை பார்க்காதீங்க, ஃபாதர் ஆஃப் 2 சன் பாருங்கள் நீங்கள். அதில் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஏன்னா நாகப்பட்டினத்தில் அங்கே இருக்கிற குழந்தைங்களோட ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு நான் வந்துட்டு இருக்கும்பொழுது எனக்கு வந்து ஃபோன் கால் வருது. சிஎம் ஆஃபீஸில் அங்கே ஏதோ ஸ்டாம்பீட் மாதிரி சொல்கிறாங்க. இமீடியட்டாக யூ ஹேவ் டு கோ டு கரூர். ஏன்னா அங்கே லோக்கல் மினிஸ்டர்ஸ் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 போல் நான் தஞ்சாவூர்கிட்ட நெருங்கும்பொழுது விரட்டிட்டு போகிறேன் நான். சரி என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எங்களுக்கு எதுவும் தெரில. அந்த ஃபோனில் மட்டும் ஒவ்வொரு பத்திரிக்காரங்களாக ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க, என்ன சார் இல்லை எனக்கு ஃபோன் பண்ணேன் கேட்டிங்கன்னு எனக்கு தெரியல சார், என்ன நான் போயிட்டுருக்கேன், திடீர்னு சிஎம் ஆஃபீஸ்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. போகும்போது ஆல்மோஸ்ட் 10 o'clock ஆகிடுச்சு நான் ரீச் ஆகிறதுக்கு. போகும்போது செந்தில் பாலாஜன் தான் நின்றுட்டு இருந்தார். வரும்போது என்ன நினைப்போம், உள்ளே கூட்டிகிட்டு போகும்பொழுது அந்த வார்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களா ஒரு 5 பேர் அந்த குழந்தைங்களோட நெஞ்சில் கை வச்சு அழுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே அந்த இடத்த விட்டு நீங்கள் நகர்ந்திருக்க முடியாது. ஆனால் போதும் நீங்கள் பார்த்து வெளில வாங்கினேன் அப்படின்னு சொல்லி வெள்ளும்போது எனக்கு கூட்டிகிட்டு போகிறார் ஒரு இடத்துக்கு. எங்கன்னே போகிறோம் அப்படின்னு மார்ச்சரிக்கு கூப்பிட்டு போகிறார். அங்கே மார்ச்சரி நாங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு சின்ன ஹால் தான். ஆல்ரெடி அங்கே வந்து அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன அந்த டெட் பாடிஸ்லாம் வச்ச இடம். அவங்களுக்கு புதுசாக இந்த வரக்கூடியவங்க வந்து இடமே இல்லை. எப்படி வைக்கிறாங்கன்னா, ஒரு பெரியவங்க ஒருத்தங்க
ஒரு அடல்ட்டு மேலே ஒரு பொம்பளை பிள்ளை மேலே இப்படி வச்சு உள்ளே தள்ளுறாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்கும்போது அப்போது ஒரு குழந்தை, ஒரு 7 வயசு குழந்தை, இப்போ தாங்க இந்த குழந்தை செத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. தான் நான் சரி நான் என்னால் இங்கே நிற்க முடியாதுன்ட்டு நான் வெளில வந்துட்டு அப்போ தான் அழுதேன். அதை பார்த்து என்ன இவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஏன்னா மார்னிங் நான் அவ்வளோ ஹாப்பியாக நான் நாகப்பட்டினத்தில் அங்கே இருக்கிற இந்த ஒரு குழந்தை அவ்வளோ அழகாக பேசி நம்ம திராவிட மாடல் பற்றி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படி சிரிச்சிட்டு இருந்தேன் நான். இன்றைக்கி அதே போன்ற வயசில் இருக்கிற குழந்தைங்க சார் இது இன்னொரு குழந்தை செத்து வருது சார், இது வரைக்கும் மொத்தம் 17 குழந்தைங்க சார் அப்படிங்கும்பொழுது அது பர்ஸ்ட் அவுட் ஆனது. அதை வந்து அவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க. அண்ட் அனதர் திங் அந்த அதை எப்படி நீங்கள் எதிர்கொண்டீங்க? இப்போ இல்லை அவங்ககிட்ட அதான் நான் சொன்னேன், எனக்கு ஆறுதல் சொன்னது என்னுடைய பசங்க தான் வீட்டில். அப்பா யூ ஷோட் யுவர் ஒரிஜினாலிட்டி, யூ டோன்ட் வாண்ட் டு டிஃபைன் அதர்ஸ் ஒப்பீனியன். நீ யாருக்கு நீ காமிச்சிட்டு அது போதும், எல்லாம் ட்ரோல் பண்ண தான் செய்வான்ப்பா, நீ அதெல்லாம் நான் கண்டுக்கல. பட் அவன் சொல்கிறது ஸோ இவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறாங்களே அப்படிங்கிறது ஐ தாட் ஓகே பரவாயில்ல, இப்படியும் இந்த ஜென்ரேஷன் இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்துச்சு. பட் இட்ஸ் a வெரி சேட் பார்ட். எனக்கு என்னென்னா அந்த இயக்கத்தை சார்ந்த யாராச்சும் ஒருத்தனாச்சும் ஒரு ஆறுதலுக்கு அங்கே நின்றுருக்கணும். நான் இருக்கேங்க, நீங்கள் நான் தப்பு நடந்து போச்சுங்க, நான் ஏதோ பண்ணுறேங்க, அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு ஆறுதலானச்சு ஓடி இருந்திருக்கணும். ஸோ அதை விட்டுட்டு அவங்க போனது அப்படிங்கிறது வந்து உள்ளபடியே எங்களுக்கு வந்து ஒரு வேதனையான ஒரு விஷயம் தான். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். இன்றைக்கி இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு வந்து நம்ம நிறையா பேசுகிறோம் இல்லையா? இப்போ அறிவு அப்படின்னு சொன்னோம்னா என்ன பேசணும்னு சொல்லித்தரது வந்து அறிவாக இருக்குது. நாகரிகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி பேசணும் அப்படிங்கிறது நாகரிகம் உங்களுக்கு வந்து சொல்லித்தரும். திறமைங்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லித்தரோம். அந்த புத்தி இருக்குது பார்த்தாங்க, புத்தி இப்போ பேசலாமா இப்போ பேசக்கூடாதா அப்படிங்கிற அந்த புத்தி தான் சொல்லணும். எல்லாம் அறிவு சார்ந்த பிள்ளைங்கள தான் இருக்கிறாங்க. ஆனால் ஏதோ அந்த புத்தியை அவங்க வந்து ப்ராப்பராக பயன்படுத்தாமல் போயிட்டாங்களோ, இது வந்து எங்களோட ஃபெயிலியரும் இருக்குமோ இதில். இந்த கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக அந்த பிள்ளைங்க அப்படி அறிவு புத்தி சார்ந்து நாங்கள் உருவாக்கலையோ, கடந்த 10 வருஷம் அப்படி விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அந்த நேரத்தில் பீயிங் ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்துச்சு. அது என்னால் என்றைக்குமே அது மறக்க முடியாத ஒரு நாள் அந்த நாள். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.